எக்ஸிட் போல் வந்ததுக்கு அப்புறம்லாம் இல்ல. எக்ஸிட் போல்ல அந்த ஆக்சிஸ் மை இந்தியா வந்ததுக்கு அப்புறம் மட்டும் தான் உங்களுக்கு இதுல பாருங்க. ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும் தான் அப்படி ஒரு இது கொடுத்துச்சு. வேற யாரும் கொடுக்கல. அது ஒண்ணுதான் பேச பொருளா மாறிடுச்சு. அது எப்படி நீ சொல்லலாம் தாவேகா ஆட்சிக்கு வரும்னு நீ எப்படி சொல்லுவ? நீ என்ன டேட்டா கொடுத்து, அதாவது டேட்டா கொடுக்காத என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்றாங்க, எவ்வளவு தூரம் போனாங்க, எவ்வளவு சாம்பிள்ஸ்னு யாருமே கொடுக்கல. அந்த காமாக்கியா அவங்கள தவிர காமாக்கியாவும் இந்த ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. மத்த கொடுத்த யாருமே 10 பேர் ஏதோ கொடுத்திருக்காங்க. அதுல 8 பேர் கொடுக்கவே இல்ல. அதுல கிட்டத்தட்ட ஒரு 4-5க்கு மேல வந்து டிஎம்கே தான் லீடிங்னு சொல்லியிருக்காங்க. அதுல எல்லாம் யாருக்கும் எந்த டவுட்டும் கிடையாது. அதுல எல்லாம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. என்னன்னு கேட்டா அதெல்லாம் ஒரே பேட்டர்னா இருக்குல்ல. இப்போ அவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல 120 to 140 சொல்றாங்கல்ல, 120 to 140 சொல்றாங்கல்ல. ஆனா நீ மட்டும் எனக்கு புரியல. அதே 90 to 110 தான் டிஎம்கேக்கும் கொடுத்திருக்காங்க. 98ல இருந்து 120 தான் டிவிகேக்கு கொடுத்திருக்காங்க. அதுல என்ன பிரச்சனை? இல்ல நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இதாவது ஒண்ணு வந்திருக்கு, 2 வந்து அதிமுகக்கு சார்பா வந்திருக்கு. அது வரலாங்க. இதுதான் வரக்கூடாது. இது வரக்கூடாதுல்ல. உங்களுக்கு புரியலையா? இப்ப டிஎம்கேக்கு ஒரே பேட்டர்னா வந்துச்சுன்னா நான் நம்புவேன். இப்ப ஏடிஎம்கே ஜெயிக்க போதுன்னு ஒரு பேட்டர்ன் வந்துச்சுன்னா நான் நம்புவேன். நீ என்ன திடீர்னு எடுத்து வந்து டிவிகேன்னு சொல்ற? நான் இப்படி ஏன் நீ இதை நம்புற? உனக்கு சாதகமா ஒரு 4 இருக்குது, இவங்களுக்கு சாதகமா ஒரு 3 இருக்குது, இந்த டிவிகேக்கு சாதகமா ஒண்ணு தான் இருக்குது, இன்னொன்னு வந்து ஒரு 70 தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் உனக்கு கஷ்டமா இல்ல? நியூஸ் 18 இவங்க எல்லாம் கொடுத்ததெல்லாம் பிரச்சனை இல்ல. ஏன் மின்னம்பலம் கொடுத்தது கூட பிரச்சனை இல்ல. பொன்னம்பலமே எங்க கூட தான் இருக்காரு, மின்னம்பலம் கிடக்குதுன்ற மாதிரி. அதெல்லாம் பிரச்சனையா இல்ல. ஆனா ஆக்சிஸ் மட்டும் கொடுத்த உடனேயே எல்லாருக்கும் வந்து ஒரு இதாகி போச்சு. உனக்கு தமிழ்நாட்டை பத்தி என்ன தெரியும், உனக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம், இதெல்லாம் நீ இப்ப வந்து கேட்க கூடாது. போன தடவை 40 கேட்டிருக்கணும். அதாவது நீங்க சும்மா ஒரு 50% வச்சுங்க, ரொம்ப 50% வச்சுக்கிட்டா கூட 50-60 சீட் ஆயிடுச்சு. 50-60 சீட் உங்களுக்கு வந்து வந்துருதுன்னு போது அது ஒரு இயல்பான பயத்தை வந்து இந்த இவங்களுக்கு எல்லாம் வந்து கொடுக்குது. அதுதான் இவங்களுடைய இந்த பேச்சு மாற்றத்துக்கு இப்ப எல்லாத்துக்கும் வந்து காரணமா அமைஞ்சிருக்கு. அதனாலதான் முகங்கள் வாடி போய் ரோஜாக்கள்லாம் அப்படி தொங்கி போய் நிக்குது. வெயில் அதிகமா அடிக்குதுல்ல, அதனால வந்து ரோஜாக்கள் வெயில் டெய்லியுமே அதிகமா அடிக்குது. ஆனா சூரியனுக்கே வெயில் அடிக்குதுன்றதுதான் எனக்கு, சூரியனையே சுட்டரிச்சதுன்றதுதான் இப்ப சம்பவமே.